நம்மளோட கிச்சன்ல இருக்கிற ஒரு முக்கியமான பொருள்னா, அது கண்டிப்பா கேஸ் ஸ்டவ்வா தான் இருக்கும். நான் என்னோட கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணி இப்போ ஒரு 3 வாரத்துக்கு மேலேயே ஆயிட்டு. மெயினா இதெல்லாம் அந்த பால், டீ எல்லாம் போடுறப்போ பொங்கி சிந்தி அத நான் உடனே தொடைக்காம, அடுத்த உடனே வேற ஃபுட் சமைக்கிறப்போ, அந்த சூட்டுல எல்லாம் கரிஞ்சு போய் இப்படி ஆயிட்டு, இனிமேலும் டிலே பண்ண வேணாம். இன்னைக்கு எப்படியாவது கிளீன் பண்ணிறணும்னு வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் ஊறுனா எனக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நார்மல் டிஷ் வாஷ் லிக்விட் போட்டே தேய்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நாளா இருந்த ஸ்டெயின்ங்கிறதுனால டக்குன்னு எல்லாம் போல. ஒரு 10 நிமிஷமாவது ஆயிருக்கும் எனக்கு தேய்ச்சு எடுக்கிறதுக்கே. கடைசியா கிச்சன் கிளீனிங் கிளாத் வச்சு அந்த சோப் எல்லாம் போற மாதிரி நல்லா தொடச்சு எடுத்துட்டேன். ஒரு 2, 3 வாட்டி. இந்த டிஷ்யூ கிளாத் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட லிங்க் நான் டேக் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப என்னோட ஸ்டவ் பார்க்கறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. சரி கீழயும் கிளீன் பண்ணிடலான்னு நான் துடைக்கிறப்ப தான் நோட்டீஸ் பண்றேன். கேஸ் ஸ்டவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற ரப்பர் ஹோஸ் லைட்டா பிஞ்ச் இருந்தது. அது பின்னாடி இருக்கிறதுனால இவ்வளவு நாளா நான் அத பார்க்கவே இல்ல. எனக்கு ஏதோ கிளீன் பண்றப்போ எதிர்ச்சியா தான் தெரிஞ்சது. இனிமேல் இத கண்டிப்பா அடிக்கடி செக் பண்ணணும். நான் கிளீன் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா கேஸ் லீக்கேஜ் ஸ்மெல் வந்தது. அதனால உடனேவே வேற ஹோஸ் பைப் வாங்கி என் ஹஸ்பண்ட் மாட்டி குடுத்துட்டாங்க. அன்னைக்கு நான் செய்யணும்னு நெனச்சிட்டு இருந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் விளாக்ல பார்க்கலாம். பாய்.